ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லங்க மொத்தமாவே பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எல்லாமே நல்லது, எல்லாமே எங்களோட ட்ரீம் அது. ஸோ ஒன்னொன்னும் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது காமிச்சிருக்காரு ஆதிக் சார். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தெய்வம் அவர் தான். புரியல. அதுதான் 10 வருஷம் கனவெல்லாம் ஒரே படத்துல நல்ல மிக்சியில போட்டு கொடுத்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு மேல எந்த படமும் தேவையில்லை, இந்த படம் ஒண்ணு போதும் எங்களுக்கு. அந்த எல்லாரையும் பாத்துட்டோம். என்ன பாட்டு போனோம் உங்களுக்கு? மகத்தா பில்லா அமர்கான் எல்லாத்தையும் பாத்துட்டோம். சில பேர் கடைசியில புரியுங்க இட்லி கடை வந்து வச்சுக்கோ அச்சு நொறுக்க போட்டிருப்போம். நாங்க தான் அவர் எப்பவுமே வைட்டு தான் நம்ம சொல்லி ஸ்டார்டிங்ல பாக்குற பேரு அதுல இருந்து முடியல இருந்து பயங்கரம் தான். ரத்த ஏறிச்சு அஜித் உள்ள வர மாதிரி தலை ஒரு சீன் விட நிறைய சொல்ல முடியாது. ஒரு சீன் லைட்டா வருதா லைட்டா இப்படி இன்றைய ஒரு சீன் லைட்டாக போயிட்டு இருக்கோம். வேற லெவல்ல போய் பாருனா நேதிரா இது ஆதி பட ரேஞ்சில உண்மையிலே பாக்குறேன். இன்டர்வியூல தெரியல எனக்கு ஏதோ கால ஏதோ வந்து வெட்டிட்டு பொரியுது வேறான்ற பார்த்தா இன்டர்வியூ முடியும் போது வைட்டா முடிச்சாங்க. ஸ்டார்ட் பண்ணும் போது வைட்டா தலை நல்ல வைட்டா. உண்மையிலே இப்போ ஒரு ராய்களுக்கு இந்த மாதிரி படத்தை அடிக்கிட்டே வாய்ப்பே கிடையாது, யாராலுமே கிடையாது. போடாச்சு சொல்றேன். ஆனா அவர்லாம் அப்படி ட்ரைலர் அப்பவே முடிஞ்சு போச்சுனா அவர்லாம் அவர் மாஸ்டரா நல்ல ரசிகர் நிரூபிச்சிட்டாங்க. அவர் உண்மையில சொல்றேன் தலைவி ஏத்த டைரக்டர் இப்போ இந்த இயர்ல அவர் தான்.